ரஷ்யாவினுடைய ராட்சத கப்பல் மூழ்கிய அந்த செய்தி தான் இப்போ பெரிய தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கு. அந்த கப்பல் எப்படிப்பட்டது, அதுக்குள்ளே என்ன இருந்தது, அது ரஷ்யாவினுடைய சீக்ரெட் பிளானாக இருந்துச்சா, வடகொரியாவினுடைய ஷிப்மெண்ட்டா, இல்லை வடகொரியாவுக்கு செல்ல இருந்த கப்பலா, சிரியாவிலிருந்து ஆயுதங்களை அந்த கப்பல் வழியாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்களா, இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை தேடி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா சொல்கிறாங்க இல்லை, அப்படி ஒரு கப்பலில் முக்கியமான எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராட்சத கப்பல் உஷர் மேஜர் அப்படிங்கிறது வீழ்ந்ததற்கான காரணம், கடலில் மூழ்கியதற்கான காரணம் அப்படிங்கிறது அதில் ஏற்பட்ட இயந்திர ரூமில் ஏற்பட்ட கோளாறு தான். வேறு எதுவுமே ஒரு பெரிய நாடு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உறுதியாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ப்ரீலவ்டு புக்ஸ் அப்படிங்கிறதுக்கான வாட்ஸ்அப் சேனல் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். கீழே லிங்க் இருக்குது. யூகே, யூஎஸ் போன்ற பல வெளிநாட்டு புத்தகங்கள் நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பதற்காக, அந்த குவாலிட்டியுடன் படிப்பதற்காக ப்ரீலவ்டு புக்ஸ் அப்படிங்கிறத கிட்ஸ் பெஸ்டி கொண்டு வர போகிறோம். இன்னும் 1 வீக்கில் அது ரன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன புக்ஸ் வருது உடனடியாக அதுக்கான லிங்க் அதில் பேஸ்ட் செய்யப்படும். அதை வேணும்னா அப்போவே வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு வர்றதே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறார். என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டால், அவர் தனிமைப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? ஒரே காரணம் தான், அது ரஷ்யா தான். புட்டின் அவர்கள் ஒரு ஃபேர் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். புட்டின் அவர்கள் என்னுடைய நண்பன் தான், புட்டின் அவர்களுக்காக நான் எதுவும் செய்வேன் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விடுறது இந்த ஆர்பன் அவர்கள் தான். ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இவ்வளோ வெளிப்படையாக வேறு யாரும் பேச மாட்டாங்க. பட் விக்டர் ஆர்பன் அவர்கள் பேசுவார். அப்படிப்பட்ட விக்டர் ஆர்பன் ஒரு ஃபேர் பார்ட்னர் தான் ரஷ்யா, புட்டின் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி மற்ற நாடுகள், மற்ற நாட்டு தலைவர்கள் பார்ப்பார்கள்? இதனால் இவருக்கு ஐரோப்பிய ஒன்றிய குழுவில் இவரை மட்டும் தனியாக பார்க்கிறார்களாம். ஒரு ஏலியனாக இவர் சித்தரிக்கப்படுகிறார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய என்சர்க்கிள்மெண்ட் தான். பல ஏரியாக்கள்லையும் ரஷ்யா என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய எதிரிகளை, உக்ரைன் நாட்டு இராணுவ வீரர்களை என்சர்க்கிள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த என்சர்க்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாக ரஷ்யாவுக்கு கைவந்த கலை தான். பட் இப்போது ரஷ்யா செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா தோராயமாக 2450 சதுர கிலோமீட்டரையும் தாண்டி உக்ரைனில் பல இடங்களை ரஷ்யா அவங்களுடைய கையகப்படுத்தி விட்டார்கள். அதன் பிறகு உக்ரைன் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக கவுண்டர் ஆஃபென்சிவ் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்ச பல நேரங்களிலும் இப்போது ரஷ்யா தான் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகுது. ரஷ்யா நிமிடத்துக்கு நிமிடம் அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து உக்ரைனுக்கான இழப்பு அப்படிங்கிறது டெய்லி அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு ஏரியாவில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை என்சர்க்கிள் செய்தது ரஷ்யா தோற்றுவிட்டது. அந்த இடத்துலேருந்து உக்ரைன் ராணுவ வீரர்கள் தப்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பல இடங்களில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்களுடைய என்சர்க்கிள்மெண்ட் அப்படிங்கிறத ரஷ்யா தொடர்ந்து செய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நாங்கள் ராணுவ ஏற்றுமதியை உக்ரைனுக்கு செய்கிறோம். பல ஆயுதங்களை உக்ரைனுக்கு உடனடியாக கொடுப்பதற்கான முடிவுகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அதை கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இராணுவ ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி இவ்வளோ நாள் கொடுத்த வாக்குறுதிகளை, உக்ரைனுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ராஜா, இல்லை. அதை எப்போ நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டால் உடனடியாக எங்களுக்கு ஆயுதம் கிடைக்கும்போது நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுக்கடுக்காக உக்ரைனுக்கு நாங்கள் இந்த உதவிகள் செய்ய போகிறோம், உக்ரைனுக்கு நாங்கள் இந்த உதவிகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய கப்பல்கள் இன்றைக்கி மெடிட்டரேனியன் சீ பக்கமாக போயிருக்கு அப்படிங்கிற தகவலும், சிரியாவிலிருந்து அவங்களுடைய ஆயுதங்கள், அவங்களுடைய பல உபகரணங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ரஷ்யா இப்போதும் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கர்சன் பகுதியில் ரஷ்யாவினுடைய தாக்குதல், தொடர் தாக்குதல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ கர்சன் பகுதியில் ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உக்ரைனுக்கான இழப்பாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மறுபடியும் கர்சன் பகுதியில் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யா செய்து மீண்டும் உலக நாடுகளுக்கு ஒரு ஷாக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மேற்குலக நாடுகளும் எதிர்பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு மிசைலை வச்சு மட்டுமே இப்போது உலக நாடுகள் ரஷ்யாவினுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆர்சனிக்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை விட அதிகமான வெப்பன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் இதுக்கு முன்னாடியே உக்ரைனை இன்வைட் செஞ்சுருக்க வேண்டும், ஆனால் என்ன கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, அதற்கான ஆயுத ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற ரஷ்ய அதிபருடைய ஸ்பீச் இன்றைக்கி வைரல் தான். ஸோ நாங்கள் முதல்லையே உக்ரைனை வேணும்னா இன்வைட் பண்ணியிருப்போம், பட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங் ஸ்பெஷல்.
ஏதோ ஒன்று அவங்க மனசில் இருக்குது. பட் எது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நேரடியாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நாமே நமக்குள் கேட்டுக்கொள்ளலாம். சூரியனுடைய மிக அருகில் நாசாவினுடைய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது போனதா இன்னைக்கு நாசா செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு நிகழ்வை தான் நாசா இன்று செய்து முடித்திருப்பதாகவும் நாசாவினுடைய இன்ஃபர்மேஷன் சொல்லுகிறது. ஸோ நாசாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நாசா இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இதை எலன் மஸ்க் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். இஸ்ரோ இதையும் நாமும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்து வருகிறது. நாசாவை மிஞ்சக்கூடிய நபர்கள் 2 பேர் தான். ஒன்று எலன் மஸ்க் அவர்கள் ஆல்ரெடி நாசாவுக்கான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று நாசாவுக்கு அடுத்தபடியாக சீனா மற்றும் இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் இன்னைக்கு ஒரு பெரும் போராட்டம். என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதை அப்படியே அடிக்கிறாங்க, அதை அப்படியே பிடிங்கி எறிகிறாங்க. நிறைய பேர் அதை மிகப்பெரிய அளவில் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ள காரை ஓட்டி வந்து ஒரு நபர் 30க்கும் அதிகமான நபர்களை கொன்று குவித்தார் அப்படிங்கிறது தெரியும்ல. பட் அந்த நபரை பற்றியான செய்திகள் ஆல்ரெடி ஜெர்மனுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற உண்மை இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. நேற்று அரசல் புரசலா ஜெர்மனியினுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அதை உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் பக்கமாக இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்க ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக் ஆப்கானிஸ்தான், அதுவும் ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு எதிரானது தானே தவிர ஆப்கானிஸ்தானுக்கு எதிரானது கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னாலும் அங்கு 5 நபர்கள் கொல்லப்பட்டிருப்பது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே ஒரு பெரும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஷெபாஸ் ஷெரீப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எங்கள் மீது போட்டிருக்கக்கூடிய இந்த மிசைல் டெவலப்மெண்ட் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். அமெரிக்கா நினைச்சாங்கன்னா ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை போடுறாங்க, நாங்கள் எங்களுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்காக தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட வேலை செய்கிறோமே தவிர லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ்க்காக கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் அமெரிக்காவினுடைய தரவின்படி பாகிஸ்தான் செய்வது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் தான். அதுவும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நேரடியாக தாக்குவதற்கான ஒரு மிசைலை தான் பாகிஸ்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. எனவே அவங்களுடைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் பொருளாதார தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தடையை விதித்திருக்கிறார்கள். பில் கிளின்டன் அவர்களுக்கு ஃப்ளூவாக இருந்தது. அது இப்போ என்ன செஞ்சிட்டார்னா ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஸ்பீச், ஏன்னா கடைசியாக அவருடைய அதிபர் பதவியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ், அதையும் தாண்டி இன்னும் ஓரிரு வாரங்களில் ஒட்டுமொத்தமான அமெரிக்காவினுடைய அதிபரை மாற்ற வேண்டிய கட்டாயம் அமெரிக்க மக்களுக்கும் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 2025 எப்படி தன் கைக்குள் வைக்கப் போகிறார் அப்படிங்கிற பெரும் கேள்வியுடன் நாமும் அதை எதிர்நோக்கி காத்திருப்போம். அமெரிக்கன்ஸ் கிறிஸ்மஸ் டிராவல் ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் வானத்திலேயே வட்டமடித்ததும் அதே நேரத்தில் பலவிதமான வெதர் ரிப்போர்ட் காரணமாகவும் பல பிரச்சனைகளுக்கு சிக்கியது என்பதும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருந்தது. ஜோர்டன் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, சிரியாவுக்கு தேவையான உதவிகளை எல்லோரும் செய்ய வேண்டும், நாங்களும் அந்த உதவிகளை செய்ய போகிறோம், எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் இதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சுடானில் பல இடங்களிலும் இப்போது பசி பட்டினி பஞ்சம் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடி வருவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பதால் உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என்கிற குரலும் உயர்ந்திருக்கிறது. மேற்கு கரையில் இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை வெளியில விட்டிருக்காங்க ஹமாஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் பல இடங்களிலும் தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் வெறும் 4 யூதர்கள் மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்காங்க. அவங்கள யூத நாட்டுக்கு இஸ்ரேலுக்கே கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை நாங்கள் சிரியா விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 4 யூதர்கள் சொன்னதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்தியா குவைத்தினுடைய உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் மிகப்பெரிய அரபுலக இந்திய மாற்றமாக பார்க்கப்படும் என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.